பாரதிராஜாவுடைய 50 வருடம் குடும்ப நண்பர், ஒரு மருத்துவராக இருக்கேன். அவர் மகன் இறந்து பெரிய ஒரு இழப்பு. அந்த இழப்புக்கு ஒரே வழி அதை பாரதிராஜா அக்செப்ட் பண்ணிக்கணும். தந்தை மகனை இழக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அது மனசில் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்பா உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த பையனுங்க முயற்சி பண்ணலாம், அந்த நிலைக்கு அடைய முடியல, அடையணும். மன அழுத்தமோ வருத்தமோ எதுவும் வந்துடக்கூடாது. மனோஜ் அவர்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா சார்? அப்பா மாதிரி நம்ம வர முடியலன்ற ஒரு ப்ரெஷரால தான் அவருக்கு இந்த மாதிரி. அது கம்பேர் பண்ணும் பொழுது தெரியும், ஒரு நாளைக்கு 72 முறை, ஒரு நிமிடத்திற்கு ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி. அந்த இதயம் இயங்க வேண்டுமே, அதுக்கு ஒன்று நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹார்ட்டில் ஒரு வேல்வ் ஒரு பிரச்சனை, அதுக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு மனம் முக்கியம். இப்போ உயிர் உடல் இயங்கிறதுக்கு தாங்கி பிடிப்பது மனம் தான் சொன்னோம். புகைப்பிடிப்பது, மது அருந்த ஒரு பழக்கத்துக்கு போகிறாங்க வச்சுக்கிறது. சைக்கிள் என்ன ஆகுது தெரியுமாங்க? இதோடைய பின் விளைவுகள் தான் கொலஸ்ட்ரால் கூடுது, சுகர் கூடுது, ப்ரெஷர் கூடுது. இது மூணும் வந்தவுடனே என்ன ஆயிடுதுன்னா, இதயம், மூளை, கிட்னியெல்லாம் பாதிச்சு. பாத்தீங்கன்னா 48 வயசு தான் சார். ஆமா, ரொம்ப பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட்ல இருக்க சொல்லதான் இப்ப சடனா ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வந்துரும்ல. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா மறுபடியும் சொன்ன ரத்தம் கிளாட் ஆயிடுச்சுன்னா அட்டாக் வந்துடும். 2 நிமிஷத்துல இறந்து கொண்டுடும். பாரதிராஜாவுடைய 50 வருடம் குடும்ப நண்பர், ஒரு மருத்துவராக இருக்கேன். அவர் மகன் இறந்து பெரிய ஒரு இழப்பு. காலையில் கூட போயிருந்தேன். அந்த இழப்புக்கு ஒரே வழி நடந்திருக்கக்கூடாது. நடந்ததை அவர்கிட்ட ஆறுதல் சொல்லணும். அதை பாரதிராஜா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது அக்செப்ட் பண்ண மனப்போக்கம் வரலன்னா இவருக்கு ஹெல்த் கட்டாயம் பாதிச்சோம். ஸோ இவருக்கு என்னென்னா, அவர் அப்பா ஒரு பீக்கான லெவலில் வாழ்க்கையில் சினி ஃபீல்டில் இருந்தார். மனைவி ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையானவர். எனக்கு ரொம்ப குழந்தையிலேருந்து தெரியும். அவரும் எல்லா முயற்சிகளும் பண்ணும்பொழுது பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், எந்த இடத்துலையும் ஒரு மகன் அப்பா உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த பையனுங்க முயற்சி பண்ணலாம், ஆனால் அது அந்த நிலைக்கு அடைய முடியல, அடையணும். அந்த இதுமாரி மன அழுத்தமோ வருத்தமோ எதுவும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பயணம் ஒரு இனிய பயணம். வாழ்க்கை பயணம் இனிய பயணம் தவிர பந்தயம் இல்லை. ஒருத்தர் கம்பேரே பண்ணிக்க முடியாது. எப்போ நீ உன் வாழ்க்கையை நிர்ணயித்து நீ வாழ்க்கையை நல்லா நடத்திட்டு தான் இருக்கணும். இப்போ ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நடக்கணும்னு நினைக்கிறது முடியலன்னு வச்சுக்க, உடனே மன அழுத்தம் வரும், வருத்தம் வரும், ஆத்திரம் வரலாம், எல்லாமே வந்துடும். அது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இளைஞர்கள் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உயிர் ஒன்று இருக்குது, உடலில் இருக்கணும். இந்த உயிர் உடல்ங்கிறதுக்கு அது 3 ஊக்களாக பிரித்தேன். 60 வருடமாக சொக்கைன்னு சொல்லிகிட்ருக்கேன். 3 ஊக்கள் என்னென்னா, உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களை உலக மக்கள் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே கருத்து, எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது இந்த உயிர் உடலில் 100 வருடம் இயங்கு. உண்மையாக பார்க்கணுன்னா இந்த இதயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 72 முறை, ஒரு நிமிடத்திற்கு ஒரு நாளைக்கு 1,00,000 முறை, 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி. அந்த இதயம் இயங்க வேண்டுமே, அதுக்கு ஒன்று நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது இதயம் நின்றுடும், இயங்கிறது போயிடும். இப்போ மனோஜ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த இதய சிகிச்சை ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா சார்? அவருக்கு என்னென்னா, ப்ரெஷர் கொஞ்சம் உண்டு, எல்லாம் மத்தியமாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ என்னென்னா, ஹார்ட்டில் ஒரு வேல்வ் ஒரு பிரச்சனை, அதுக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு மனம் முக்கியம். இப்போ உயிர் உடல் இயங்கிறதுக்கு தாங்கி பிடிப்பது மனம் தான் சொன்னோம்ல. அந்த மனதை நம்ம சீராக வச்சு இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிச்சு தான் தீரணும். அது பிடிக்காத பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இதை பாருங்களேன், இதாங்க இதய இரத்த குழாய். ஏன் அந்த சிறு வயதில் இப்போ ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 20லேருந்து 30 வயது ஆண்கள், பெண்கள் இந்தியாவில் 90 பேர் இறக்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாருங்களேன், இதுதான் இதய இரத்த குழாய். ரத்தம் போயிட்டே இருக்கணும். அது ரத்தம் போகும்பொழுது இந்த சின்ன இரத்த குழாய் கீறல் விழும் வச்சுங்க. கீறல் வந்த உடனே இந்த பாருங்களேன், அந்த இடத்துல ரத்தம் உறையுது. ரத்தம் 2 நிமிஷத்தில் உறைஞ்சு ரத்தம் கட் ஆகிடுது, ஒன்று ஹார்ட் நின்றுடுதா. ஸோ இப்போ அந்த அதிர்ச்சியானது, 2வது வருத்தம், ரொம்ப டென்ஷன் ஆகும்போது மகிழ்ச்சியான என்டார்ஃபின் சுரக்குது. அது உங்கள் இதயத்தை நல்லா பார்க்கும்.
அதிர்ச்சி ஆகும்பொழுது அட்ரினல் சுரக்கும்பொழுது கிராக் ஆகி கிளாட் ஆகிடுது. ஸோ உதாரணம் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஜிம்மில் போகும்பொழுது அட்டாக் வருது, கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடுறாங்க. எப்போல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறீங்களோ உடனே ரத்தம் கிளாட் ஆகி ஹார்ட் நின்றுடும். ஸோ முக்கியமாக வந்து இதில் இன்னொன்று சொல்ல வரேன், இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்னு நினைக்கலாம் நீங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலாக நம்ம கேட்குற நேயர்கள் அனைவருக்கும் என்ன சொல்ல வந்தேன், எல்லோரும் ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீடுன்னுட்டுருக்கேன். ஏன்னா உனக்குள்ளே ஒரு போட்டின்னு வரும்பொழுது அது முயற்சி பண்ணலாம். அதான் அடிக்கடி சொல்ல, வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருக்கிறது தான் வெற்றி அடையும், வெற்றின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இழப்பு வந்து கட்டாயம் வந்து இந்த 3 முறைகளை கடைப்பிடிக்காதனால தான் உயிர்கொல்லி நோய் இருக்குது இல்லை தம்பி, மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடெண்ட், சூசைட் அனைத்துமே மனம் வைத்த 100க்கு 100 தடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இதை வராது இருக்கணும்னா மனதை மாற்றி வாழறது தான் ஒரே. மனோஜ் அவர்களுக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா சார், அப்பா மாதிரி நம்ம வர முடியலன்ற ஒரு ப்ரெஷரால தான் அவருக்கு இந்த மாதிரி. அதை கம்பேர் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள அவங்க நிர்ணயிச்சுக்கணும். இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா எந்த இடத்துல, அம்மா எந்த இடத்துல, யார் இருக்கா, உங்கள் சப்போஸ் 2 பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் பிரதர் இருக்காங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. கம்பேர் பண்ணால் வாழ்க்கை பயணம், இனிய பயணம் வந்து பந்தயமாக மாறிடுதில்ல. கம்பேரிசன் போது பந்தயமே கிடையாது. அவங்க வாழ்க்கையை நிர்ணயித்து அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போனாவே அந்த என்டார்ஃபின் ஹார்மோன்னா தெரியுமாங்க, வெளியில் மார்ஃபின் போட்டுக்கிட்டால் அவங்கள கொண்டுடும். அதே உள்ளே சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அதை சுரக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி என்டார்ஃபின். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதே எங்கன்னா அதுக்கு தேவை மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. இப்போ உங்கள் நண்பருடைய மகன் இல்லையா சார், நீங்கள் நேர்லலாம் பார்க்க சொல்ல எப்படி இருப்பார்? கட்டாயம் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவரோட வருத்தப்படும்போது ஆறுதல் சொன்னேன். அதுவும் ஒரு தந்தை மகனை இழக்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அது மனசில் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் ஆறுதல்கள் நாளடைவில் சொன்னால் அவர் நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொல்லி சொல்லி ஆறுதல் பண்ணி டைம் ஒன்லி வில் ஹீல்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து வெளியில் வந்துடணும் சொன்னால் பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க பையனோட ஹெல்த்தை பற்றிலாம் உங்ககிட்ட பேசியிருக்காரு சார்? பேசுவோம், அப்பப்போ பேசுவோம், அவர் எல்லாம் பண்ணுவார். நான் வந்து எப்படின்னா, அவர் பார்த்துருக்க டாக்டரில் என்னுடைய மாணவர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. பட் என்ன வைத்தியம் பண்ணாங்க ஒன்றுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 60 லட்சம் வருடம் மனிதன் தோன்றி உலகத்தில் இருக்காங்க, எவ்வளோ மருந்துகள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. மகிழ்ச்சி என்ற மருந்துக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஸோ மகிழ்ச்சி இழந்தால் உன்னை இழக்கிற எந்த மனிதனுக்கும் எதுவும் இழப்பு இல்லைங்க, தன் உயிர் பிரிவது மட்டும். 100 வருடம் கழித்து பிரியட்டுமே, அதை அக்செப்ட் பண்ணுற மனப்பக்குவம் இல்லாட்டா தனக்குள்ளேயே ஒரு போராட்டம் வந்துடுதில்ல. அதை அடிக்கடி சொல்கிறேன். ஒரு டென்ஷனோடு இருந்துக்கிறான்னு வச்சுங்க, உடனே அவன் கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும், உடல் பருமன் ஆகிடும், உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, புகைப்பிடிப்பது, மது அருந்த பழக்கத்துக்கு போகிறாங்க வச்சுக்கிறது. சைக்கிள் என்ன ஆகுது தெரியுமாங்க, இதோடைய பின் விளைவுகள் தான் கொலஸ்ட்ரால் கூடுது, சுகர் கூடுது, ப்ரெஷர் கூடுது. இது 3 வந்தோடனே என்ன ஆகிடுதுன்னா, இதயம், மூளை, கிட்னியெல்லாம் பாதிச்சுட்டு ஒரு உறுப்பும் பாதிக்கிறதில்ல. இந்த சைக்கிளை பிரேக் பண்ணோம்னா என்னிலேன்னு மகிழ்ச்சி, காய்கறிகள் பழங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நான்வெஜிடேரியன் சாப்பிடலாம், உடற்பயிற்சி வச்சு உடல் எடை சீராக வச்சு புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில்லை. புகைப்பிடிப்பு கிட்ட கூட போகக்கூடாது. பழக்கம் இந்த போதைக்கு அடிமையாகிறதுனால கூட ஹார்ட் அட்டாக் வர கட்டாயம் இதில் அதிகமாகிக்கிட்டு. இப்போ 20லேருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் வரத்துக்கு காரணம் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது. தனக்கு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, தூக்கத்தை இழக்கிறாங்க, மகிழ்ச்சி நினச்சிக்கிட்டு வெவ்வேறு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய அளவுக்கு மீறி சாப்பிட்றது அனைத்துமே பாதிச்சிடும்ல. அதனால் எல்லாம் எந்த நிலையிலும் வந்து உன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீ மன அமைதியை இழக்கக்கூடாது. இந்த ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்களே சார், அதை எதனால் பண்ணுறாங்க, அதோட ப்ரொசீஜர் சொல்லுங்கள். ஹார்ட் சர்ஜரி நிறைய இருக்குதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ் சர்ஜரின்றது வந்து இதே ரத்த குழாய் பிளாக்னா அது பைபாஸ். இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இப்போ ஸ்டென்ட்டு போட்டு அந்த பிளாக் எடுத்துடலாம். அதுக்கு ஃபிசிஷியன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். சில சமயம் வேல்வு பாதிக்கும், வேல்வு பாதித்து அந்த வேல்வு வந்து எடுத்துகிட்டு வேறு வேல்வு போடணும். அந்த வேல்வு வந்து சர்ஜிக்கலாகவும் போடலாம், நான் சர்ஜிக்கலாகவும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு மற்ற உறுப்புகள் நல்லா இருக்கணும், கிட்னி நல்லா இருக்கணும், லிவர் நல்லா இருக்கணும், மீது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. ஸோ எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் எவ்வளோ வைத்தியம் பண்ணாலும் ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன்னே வச்சுங்களேன், அதை இயக்க போவது கூட உங்கள் மனம் தானே. ஸோ எந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வைத்தியம் பண்ணாலும்
அது அனைத்தும் தற்காலிகம். அது தற்காலிக வைத்தியத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் 3 மந்திரம் கடைப்பிடிச்சு அது எல்லாமே நன்னூறு ஏன்னா அவருக்குமே பாத்தீங்கன்னா 48 வயசு தான் சார் ஆகுது. ஆமாம், ரொம்ப இப்பதான் இந்த எளிமையான bypass surgery ஆமாம். பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட்ல இருக்க சொல்லதான் இப்ப சடனா ஹார்ட் அட்டாக் மீதி வந்து பிரச்சனைகள் வரும், வந்துடும்ல. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா மறுபடியும் நான் சொன்னேன், ரத்தம் கிளாட் ஆச்சுன்னா அட்டாக் வந்துடும். 2 நிமிஷத்தில் இறந்து கொண்டுடுமே. இவருக்கு கூட பரவாயில்ல. 25, 27, 30 வயசுல இறக்குறாங்க. ஜிம்மில் போகும்போது இறக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் தான் காரணம். முக்கியமானது வந்து என் நிலையினையும் மகிழ்ச்சியை இழக்காது. மகிழ்ச்சி இழந்தால் உன்னை இழக்கின்றாய். உயிரை விட விலை மதிப்பு உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த விலை மதிக்குமே உயிரை காப்பாற்றுகின்றது ஒரே ஒரு வழி. என் நிலையில் என்ன தெரியுமாங்க, மாற்ற முடியாது என்றால் ஏற்றுக்கொள், மாற்றக்கூடியதை மாற்றும் சக்தியை பெறு. இரண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம்னு சொல்லி அந்த ஞானத்தோடு தான் வாழணும் தம்பி. இப்போ மனோஜ் அவர்களுக்கு வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கு இல்லையா சார், நம்ம ஹார்ட் அட்டாக் வர இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு சொல்ல, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும் சார்? இப்போ நமக்கு அவருக்கு மட்டும் நெஞ்சு வலி இல்லை, எல்லாருக்குமே வந்து இந்த டக்குன்னு பிளாக் வருது இல்லை, ஃபஸ்ட்டு அட்டாக்குன்னு சிம்டம் வர வாய்ப்பே இருக்காது. மேசிவ் அட்டாக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில் போய் இறக்கும்போது ஒன்றும் சிம்டமே தெரியாதுல்ல. இவருக்கு எல்லாம் தெரிஞ்சது உண்டு. அது மனசில் வந்து ரொம்ப அதாவது எல்லாம் அல்டிமேட்டாக சொல்லப்போது மகிழ்ச்சி தாங்க. மகிழ்ச்சியாக இருந்தால் ஒன்று இழக்கிறீங்க. ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் தான் பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நான் ஒரு இதை வச்சு ஒரு முதலுதவியமாக என்ன பண்ணுன்னு சொல்லட்டோம்னா, சொல்லுங்கள் சார். ஒரு சிம்டம் மாதிரி ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்ண, நீங்கள் பைக்கையோ காரையோ ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் ஒன்று உண்டுப்பா. அது தண்ணியில் போய்ட்டு விழுங்கிட்டிங்கன்னா அந்த கிளாட் ஆகுதில்ல, அந்த கிளாட்டை எடுத்துரும். ப்ளஸ் நீங்களே போகாது 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுடைய கோடுங்க, 15 நிமிஷத்தில் வந்துடும். அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் அப் டு 6 ஹவர்ஸ் இந்த கோல்டன் ஹவரில் போயிட்டிங்கன்னா உங்களை காப்பாற்றிக்க முடியும். அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். கொடுக்கலன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது இது வருது, செஸ்ட் பெயின் வருது, உடனே எரிச்சல் மாதிரி இருக்கும், கைக்கு ஷோல்டருக்கு பரவும், லெஃப்ட்டோ ரைட்டோ, சுண்டுகளுக்கு கூட போகும். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா, கேஸ் ட்ரபிள், அசிடிட்டி, சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், தசைவலி அப்படின்னு நினச்சி நீங்கள் ஏமாத்தின கோல்டன் போய்ட்டு உயிருக்கு இழப்பாயிடல. எந்த வலி புதுசாக வந்து ஒரு படபடப்பாவோ மூச்சு திணறலோ வேர்த்தோ சோர்வாச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அவருக்கு இருக்க பிரச்சனையை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ அவங்க பசங்க கிட்டேயோ அவர் ஷேர் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காரு இல்லையா சார்? நடந்திருக்க முடியாதுன்னு அப்போ உலகத்தில் வந்து அது வந்து அவர் வந்து என்ன நினச்சிருக்கலாம்னா எனக்கு அது டீட்டெயிலாக தெரியல. ஷேர் கட்டாயம் பண்ணியிருப்பார். எவ்வளோ ஷேர் பண்ணி நானே கூட இருக்கார், நானே இருக்கிறேன்னு வச்சுங்க, எவ்வளோ தூரம் பண்ணாலும் தனி மனிதன் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது வந்து முயற்சிகள் பண்ண எதுக்கு வரணும், வரக்கூடாதுல்ல. அது வந்து பெரிய இழப்பு தான். நீங்கள் சொல்கிறத பார்த்து இதை வச்சு மக்களுக்கு அறிவுரைன்னா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் வச்சுங்க, துன்பத்தை ஷேர் பண்ணால் துன்பம் குறைஞ்சிடும். ஓகே சார். மகிழ்ச்சியை ஷேர் பண்ணால் மல்டிப்ளை ஆகும். நான் வச்சு நீங்களும் உள்ளே அமைக்க வச்சுக்கிட்டு உள்ளே அழுத்தமாக இருந்தால் அதே உங்களுக்கு அட்ரினல் கூடிச்சுன்னா, கார்டிசால் கூடிச்சுன்னா அட்டாக்கே வருமே. ஓகே சார். இந்த நிறைய நடிகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது சார். இப்போது இருக்கிற நடிகர்கள் எல்லாம் புனித் ராஜ்குமார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே விஷயங்களால இறக்குறாங்க இல்லையா? நிறைய நகைச்சுவை நடிகர்கள்லாம் இறந்துட்டாங்க. நகைச்சுவை நடிகர்கள் வந்து அவங்க என்ன மகிழ்ச்சியாக வச்சு நான் சொக்கலிங்க நல்லா இருக்கேன். என்னுடைய நோயாளி நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் சந்திரபாபுலேருந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, விவேக் கூட. அவங்க மற்றவங்களை மகிழ்ச்சி வைக்கிற செய்கிறாங்க தவிர அந்த நகைச்சுவை நடிகர்கள் வந்து அது டென்ஷனாக மாறிடுது. எப்போ செய்கின்ற தொழில் டென்ஷனாக மாறுறையும் மறுபடியும் இந்த சேஞ்சஸ் வந்துடுதில்ல, அது கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். எதுவுமே இப்போ புனித்ராஜில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த ஜிம்மில் போய் அவ்வளோ மனிதனுக்கு வேண்டிய அளவு தான் எந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு மேலே பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடும். அதனால் அதிகமாக பண்ணக்கூடாது. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள்.